வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம். ஒருவரின் வாழ்க்கை பயணத்தில் அவனது குணம், ஒழுக்கம், ஈமான் அதாவது இறை நம்பிக்கை ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுபவர் தாய். என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது வெறும் சட்டத்திட்டங்கள் அல்ல, அது ஒரு மென்மையான வாழ்வியல் பண்பு. இறைவனின் கண்காணிப்பு. மக்களுக்கு பயப்படாதே, உண்மை படைத்த உமது இறைவனுக்கு பயப்படு என்பது என் தாய் எனக்கு ஊட்டிய முதல் பாடம். நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் என்னை வழி தவறாமல் காக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். 2வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். பிறகு பணிவு எனும் ஆபரணம். அறிவு வளர வளர ஒரு பணிவு வளர வேண்டும். தலைகணம் கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று என் தாய் அடிக்கடி கூறுவார்கள். மற்றவர்களிடம் மென்மையாகவும் இன்முகத்தோடு பழகுவதே உண்மையான இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வுக்காக தன்னை பணிந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறார் என்று. பிறகு பொறுமையும் தொழுகையும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது குழம்பாமல் இதுவும் அல்லாஹ்வின் நாட்டமே என்று அமைதி காக்க என் தாய் கற்றுக் கொடுத்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி மக்களிடம் போடாமல் முஸல்லாவில் தொழுகை விரிப்பில் அல்லாஹ்விடம் முறையிட அவள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையாளர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். 2வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். பிறகு நாவடக்கம். மற்றவர்களின் குறைகளை தேடாதே, உன்னுடைய நாவால் யாருடைய மனதையும் புண்படுத்தாது என்பது என் தாயின் கண்டிப்பான போதனை. ஒரு முஃமினின் அடையாளம் அவனது பேச்சில் தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் மற்றொருவருக்கு தன் நாவாலும் கைகளாலும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பவரே உங்களின் உண்மையான முஸ்லிம் ஆவார் என்று. பிறகு பகிர்ந்துண்ணும் பண்பு. நமது வீட்டில் சமைக்கும் மனமானது பக்கத்து வீட்டுகளை துன்படுத்தக்கூடாது, அதில் அவருக்கும் பங்கு கொடு என்ற நபிமொழியை என் தாய் செயலில் காட்டினார். வறுமையிலும் பிறருக்கு உதவும் அந்த பெருந்தன்மைதான் இஸ்லாத்தின் உண்மையான அழகு. நீங்கள் நேசிப்பவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்யாத வரை நீங்கள் உண்மையான நன்மையை அடைய மாட்டீர்கள். 3வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். பிறகு பிஸ்மில்லாவில் தொடங்கும் வாழ்க்கை. என் தாய் எனக்கு முதலில் கற்றுக் கொடுத்தது அரபி இலக்கணம் அல்ல, எந்த ஒரு வேலையை தொடங்கும் முன்பும் பிஸ்மில்லா என்று கூறும் பழக்கத்தை தான். சாப்பிடும்போது, தண்ணீர் குடிக்கும் போது, என் வீட்டை விட்டு வெளியேறும் போது கூட அந்த அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்க அவள் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். இதன் மூலம் அவள் சொல்லாமல் சொல்கின்ற பாடம், உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கின்றான் என்பதுதான். பிறகு உணவில் காட்ட வேண்டிய ஒழுக்கம், ஹலால் மற்றும் பரக்கத். என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாத்தின் மிக முக்கியமானது உணவின் மீதான மரியாதை. உணவை வீணாக்காதே, அது உன் இறைவனின் அருட்கொடை நிஅமத் என்று அவள் அதட்டிய போது அங்கு சிக்கனம் பிறந்தது. பசித்திருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இருக்கும் இன்பத்தை அவள் எனக்கு உணவூட்டும் போது புரிய வைத்தாள். பிறகு பொறுமை எனும் பேரை இதழ். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூற என் தாய் கற்றுக் கொடுத்தாள். சோதனை என்பது பதற்றப்படாமல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற அந்த தவக்குள் இறை நம்பிக்கை ஒரு தாயின் வார்த்தையில் இருக்கும் பொழுது கிடைக்கும் தைரியம் வேறு எங்கும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், நிச்சயமாக சொர்க்கம் அன்னையரின் பாதங்களுக்கு கீழே உள்ளது என்று. பிறகு பிறர் நலம் பேணுதல். பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும்போது நாம் உண்ணக்கூடாது என்ற இஸ்லாமிய கடமையை பண்டிகை காலங்களில் அக்கம் பக்கத்தினர்களுக்கு பலகாரங்களை சுட்டு அனுப்பியதன் மூலம் என் தாய் நடைமுறைப்படுத்தி காட்டினார். இது வெறும் உணவு பரிமாற்றம் அல்ல, ஒரு சமூக நல்லிணக்கத்தின் பாடம். பிறகு இஸ்லாத்தில் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது தொழுகை. தொழுகை ஒரு தொடர் கடமை. அதிகாலையில் எழுந்து நம்மை எழுப்பி நெற்றியில் முத்தமிட்டு தொழுகைக்கு நேரமாகிவிட்டதே என்று கூறும் அந்த மென்மையான குரல் இருக்கிறதே, அதுதான் ஒரு தாய் தன் பிள்ளைகளை இறைவனுடன் இணைக்கும் முதல் பாலம். நாம் இன்று எத்தனையோ பெரிய பெரிய மேடைகளில் மார்க்கத்தை பற்றி பேசலாம், பல புத்தகங்களை படிக்கலாம், ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, நேர்மை, ஒழுக்கம் மற்றும் இறையச்சம் தான் உண்மையான இஸ்லாம். அவள் கற்றுக் கொடுத்த அந்த எளிய பாடங்களை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே போதும், நாம் ஒரு சிறந்த முஃமினாக இறை நம்பிக்கையாளர்களாக வாழ முடியும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்வழி காட்டவும், நம் பெற்றோருக்கு நீண்ட ஆயுளையும் மறுமையில் சொர்க்கத்தையும் வழங்க எல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.